இன்னைக்கு வீடியோவில் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மட்டில்டா கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என் பையனோட செகண்ட் பர்த்டேக்கு நானே வீட்டில் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரையல் பார்த்துருந்த ரெசிபி தான் இது. நம்மக்கிட்ட அதிகமாக சேல் ஆகிறது ப்ரௌனிஸ் தாங்க. ஸோ பர்த்டே ஸ்லாப்ஸுமே நான் ப்ரௌனியில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் அதிகமாக கேக் ஸ்பாஞ்சஸ் பண்ணதில்லை. ரெசிபி நான் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக பேட்டர் ரெடி ஆகிறப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக கிடச்சிருந்தது. கேக்குக்கு பேட்டர் வந்து திக்காக இருக்கக்கூடாது. சரி, இந்த ரெசிபி இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் பேக்கிங் வந்து எனக்கு கேக் சாஃப்டாக இருந்தது, பட் டென்ஸாக இருந்தது. அந்த ஃப்ளஃபினஸ் இல்லாமல் டென்ஸாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்ததுங்க. கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருந்தால் இன்னும் அந்த ரிச் ஃப்ளேவர் கிடச்சிருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மட்டில்டா கேக்னாலே அந்த ஃபைன்லாம் நம்ம ஆட் பண்ணுற ஹாட் வாட்டர் தான் முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நான் ஒரு 1/4 கப் ஹாட் வாட்டரில் காஃபி பவுடர் ஆட் பண்ணி கடைசி ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமான வாட்டர் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்பாஞ்ச் வெட் பண்ணுறதுக்குமே நான் வெறும் சுகர் சிரப் மட்டும் எடுக்காமல் அதில் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேங்க. கனாஷ் நார்மலாகவே ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் டைம் ஆனாலே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இருக்க வெயிலுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ நான் வந்து ஃப்ராஸ்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி தான் எடுத்து இந்த ஃபுல் ஃப்ராஸ்டிங்குமே முடிச்சிருந்தேன். எனக்கு இந்த கேக் லேயர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த லேயர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மட்டில்டா கேக்கு டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறப்ப தாங்க அதோட அத்தன்டிக் ரிச்னஸ் கிடைக்கும். என்கிட்ட வேன்குட்டனோட மீடியம் ப்ரௌன் கலர் கொக்கோ பவுடர் தான் இருந்தது. ஸோ நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட டார்க் கொக்கோ பவுடர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பையன் பர்த்டேக்கு பண்ண போகிற கேக்குமே நான் ஃபுல் டீட்டெயில் ரெசிபியோட சீக்கிரமாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. மட்டில்டா கேக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.